சத்யா நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம்னு லலிதாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க நம்ம அல்ல கைதா ராஜாவுக்கு கால் பண்ணி இங்க மேட்ரிமோனி ஆபீஸ்ல ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். உங்க ஒய்ஃப் நீலாவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க சார்னு சொல்ல இத கேட்டதும் ராஜாவும் வேகமா கிளம்பி ஆபீஸுக்கு போய் பார்த்தா நீலாவும் சத்யாவும் அவார்டு வாங்குறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப சத்யா ராஜாவை அப்பான்னு கூப்பிட நீலாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் ராஜா வந்திருக்கான்னு நினைச்சு அவனையும் கூட வந்து நிக்க சொல்லி அவார்டு கொடுத்து அப்புறம் கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து சேர்ந்து வெட்ட சொல்ல மாறி மாறி நீலாவும் ராஜாவும் ஊட்டி விடுறாங்க. அப்புறம் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு லேடி பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்து உங்களுக்கு இவ்வளவு ஸ்மார்ட்டான ஃபிட்டான ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்க ராஜாவோட சாப்பாடை போடுங்க, அவர் கொஞ்சம் ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸா இருக்காரு, அதனால பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாருன்னு எடுத்துட்டு போக சொல்றாங்க. அப்புறம் ராஜா கிட்ட எல்லாம் முடிஞ்சது தான், இனி நீ என்ன பண்ணாலும் எதையும் மாத்த முடியாதுன்னு சொல்றா. இங்க ஸ்பென்சி கிட்ட ஜீவா பைக் ஓட்ட கத்துக்காம இருந்ததுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லி இனி பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனா நீ ஓட்டுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆசை வந்ததுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு பைக் ஓட்ட கத்து தரியான்னு கேட்க ஸ்பென்சியும் சரி உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றான். சரி பரவாயில்ல, சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டா அதுக்கும் தெரியாதுன்னு சொல்ல நீ ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வா, சைக்கிள் ஓட்டுறது தான் பேசிக்கே, நீ சைக்கிள் ஓட்டும் போது ஹேண்ட் பேரை நேரா வச்சு ஹிப்பா ஆட்டாம வச்சிருக்கணும்னு ஜீவாவோட இடுப்பை பிடிக்க ஸ்பென்சி பப்ளிக்லாம் இருக்காங்க இங்க வேணாம்னு சொல்ல அடிச்சனா பல்லுகளெல்லாம் கலண்டுரும்னு சொல்றா. அப்புறம் பீம்ஜி சைக்கிள்ல வியாபாரம் பார்க்க முரளிய பார்த்ததும் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்க ஏன்னு என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா இருக்குன்னு முரளியும் கேட்கிறான். பீம்ஜியும் அப்ப இந்த லவ்வெல்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்க முரளியும் தெரியலையேன்னு சிரிக்க அப்ப கண்டிப்பா இருக்கு, நீங்க வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைக்கு ஒரு புடவை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முரளியும் தேடி பிடிச்சு ஒரு சேலைய வாங்குறான். அங்க கட் பண்ணா லலிதாவும் டாக்டரும் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்ப முரளி அங்க வந்து லலிதாவுக்கு புடவைய கொடுக்க லலிதாவும் பிரிச்சு பார்த்து எனக்கு பிடிச்ச பிளாக் கலரே வாங்கியிருக்கேன்னு தேங்க்ஸ் சொல்ல அப்ப டாக்டரும் இப்ப எதுக்காக புடவை வாங்கி தந்திருக்கேன்னு கேட்க வீரத்தழும்பெல்லாம் வாங்கி கட்டு பிரிச்சிருக்கல அதுக்காக தான் சொல்ல டாக்டரும் நம்பிட்டேன்னு சொல்றா. அப்புறம் முரளி லலிதாவை கூப்பிட்டு வெளியே வர உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்ல அப்ப ஏதோ ஒண்ணு கீழே விழுந்தது, அதை முட்டி போட்டு எடுத்து கொடுக்க லலிதா ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.